அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து மல்லிகிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள கேட்குறாங்க. அதே நேரத்தில ரேணுகாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஒரு விஷயத்தில. அப்ப அவங்க ஷாக் ஆகுறது எதுக்காக அப்படி இந்த மாரி ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். அதாவது கல்யாணம்னா விஜய் வந்து ரேணுகா கழுத்தில தாலி கட்டக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது விஜய் வந்து மல்லி மேல முழுக்க முழுக்க அன்பு வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில விஜய் போல்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து ரேணுகா கழுத்தில தாலி கட்டினா கூட, அது வந்து முழுமையா இருக்காது. ஆனா எனக்கு நீ தான் என் ஒய்ஃப் எல்லாமே. உன்ன தான் நான் லவ் பண்றேன் மல்லி அப்படின்னு மல்லிகிட்ட நேரடியா சொல்றாங்க. மல்லிக்கு சத்தியமும் பண்றாங்க விஜய் வந்து. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, விஜய் மனசுல ரேணுகாவ பத்தின நெனப்பு எதுவுமே இல்ல. ஏன்னா ரேணுகாவ வந்து அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணதா இருந்தா கூட, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் விஜய் அந்த நினைவுகள எல்லாத்தையுமே நீக்கிட்டாரு. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் வந்து முடிவு பண்ணி, அவங்க மனசுல இருந்து அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட மறந்துட்டாரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அவங்கள அதுக்கப்புறம் வந்து தன்னோட பொண்ண வளர்க்குறதுல அவங்க வந்து ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. ஏன்னா, தன்னோட பொண்ணுக்கு வெண்பாவுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் தாய் இல்லாம இருந்தோம் அப்படிங்கிற குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, முழுக்க முழுக்க விஜய் அந்த குழந்தைக்கு தாயா மாறி பார்த்தாங்க. அதன் பிறகு மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த குழந்தை வந்து ஒரு அதாவது அந்த டென்ஷன் அந்த அம்மா இல்லாத குறைய வந்து மல்லி போக்குனாங்க. அப்ப விஜய் வந்து மல்லிய வந்து கல்யாணம் பண்றாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் விஜய் நெனச்சு பார்க்கும்போது, இனி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து மல்லி தான். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா மல்லிகிட்டயே சத்தியம் பண்ணி செஞ்சுட்டு குடுத்துட்டாங்க. அப்ப இந்த விஷயம் தான் என்ன ஆகும், விஜய்க்கு இந்த கல்யாணத்தில முழு ஈடுபாடு இல்ல. அப்ப அதனால தான் விஜய் வந்து மல்லிக்கு ஒரு வாக்குறுதிய குடுக்காங்க. அதாவது நான் ரேணுகா கழுத்தில தாலி கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, நீ எந்த சூழ்நிலையிலயும் நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த காதல சந்தேகப்பட்றாத. அதே நேரத்தில கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட உன்னோட மதிப்பு, அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது குறையாது. அவங்கள வந்து ஒரு கட்டத்தில வந்து ரேணுகா கிட்ட நான் உண்மைய சொல்லிருவேன். அதாவது நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு, இந்த மாரி மனநலம் பாதிக்காம இருக்கிறது என்ன வந்து காயப்படுத்துது. அதனால நான் வந்து ரேணுகாவுக்கு ஒரு பாவத்த பண்ணதுக்கும் நான் விரும்பல. உனக்கு துரோகத்த பண்ணதையும் விரும்பல. அதனால நான் ஒரு பாவியாவும், ஒரு துரோகியாவும் இருக்க விரும்பல மல்லி. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு மல்லிகிட்ட கெஞ்சுறாங்க. அதே நேரத்தில சில கேள்விகளையும் விஜய் வந்து அடுக்கடுக்கா மல்லிகிட்ட கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல எல்லாமே மல்லியோட பதில் எல்லாமே மௌனமா தான் இருக்கு. மல்லியால என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க விஜய நெனச்சு கண்ணீர் தான் விடுதாங்க. விஜய் இந்த அளவுக்கு நம்ம மனசு நம்ம மேல இவ்வளோ ஒரு அன்பா இருக்காங்க. அதே நேரத்தில அவரோட நல்ல மனசுக்கு இந்த மாரி ரேணுகான்னு ஒருத்தி வந்து அவங்க வாழ்க்கைய சிதைச்சுருவாங்களோ அப்படின்னு மல்லி பயப்படுதாங்க. அந்த விஷயத்த நேரடியாவும் விஜய் கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா விஜய் ஒரே விஷயமா சொல்லியிருந்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிசல்ட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்த கேள்வியா கேட்குறாங்க. அதனால தான் மல்லியால எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்ப கல்யாணத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்ல. மல்லி அங்க போய் தான் ஆகணும். அதனால தான் இப்ப அந்த நாகும் மல்லிய வந்து ரொம்ப நக்கலா ஃபோன் பண்ணி வேற கூப்பிடுறாங்க. "நீ அவசியம் வரணும். உன் முன்னாடி தான் நான் தாலி கட்டுவேன். மல்லிக்கு தாலி கட்டும்போது அதாவது அ விஜய்க்கு விஜய் வந்து ரேணுகா கழுத்தில தாலி கட்டும்போது மல்லி வந்து கதறி அழணும் அப்படின்னு இந்த ரேணுகா நெனைக்கிறாங்க. அவங்க நெனைக்கிறது எதுவுமே கண்டிப்பா நடக்க போறதில்ல. உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது விஜய் ரேணுகா கழுத்தில தாலி கட்டுவாரா? அப்படிங்கிற மாரி தோணுதா? அந்த மாரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.